சாதாரணமாக இல்லை, ட்ராவலு சோலோ ட்ராவலு நிறையா பார்த்து எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டை கடந்து போகுது. அதாவது தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், இந்த 4 ஸ்டேட் வந்து கடந்து போகுது. நம்ம ஆக்ரா ரீச் ஆகிட்டோம் ஃபைனலாக. அதாவது எல்லா ஃபீல்டுலேயும் வந்து ரிஸ்க் இருக்க தான் செய்யும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, ஆனால் வெளியே யாருக்கும் தெரியல. இந்த வாகனத்தில் தான் நம்ம 2 நாள் பயணம் பண்ணி போகிறோம். ஆனால் ஸ்டேஷனை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா பயங்கரமாக ஏமாத்துறானுங்க. அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க, பேகை பிடிச்சி இழுத்து ஆட்டோலேயே உட்கார வைக்கிறானுங்க. வா பையான்னு. உங்களின் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. உங்களின் ஆதரவு தான் என்னோட அடுத்த முயற்சி. வெல்கம் பேக் டு அவர் தமிழ்நாடு சேனல். மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோ. இது ஆன்மீக வீடியோ இல்லை, இது வந்து ரொமான்டிக் வீடியோ. நம்ம சென்னையிலேருந்து ஆக்ரா போகிறோம். காதலின் சின்னம், காதலின் பிரம்மாண்டமான ஒரு அதிசயத்துக்கு நம்ம அதிசயத்தை பார்க்க போகிறோம். அதாவது 7 அதிசயங்களை வந்து இது ஒரு அதிசயம். இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி ஆக்ராவுக்கு போகிறோம். நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. இது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ். இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் டப்புனு மாற்றிட்டாங்க. இப்போ கரெக்டாக 6:15 தான் எடுப்பாங்க. இந்த வாகனத்தில் தான் நம்ம 2 நாள் பயணம் பண்ணி போகிறோம். சீட் நம்பர்லாம் பார்த்தாச்சு. வெளியே அப்படியே இன்ட்ரோ பேசிட்டு உள்ளே போகணுங்களா. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டை கடந்து போகுது. அதாவது தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், இந்த 4 ஸ்டேட் வந்து கடந்து போகுது. பார்த்துங்க எப்படி இருக்கு பார்க்கலாம். பரவாயில்ல, ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது. போக போக ரொம்ப கலீஜ் ஆகிடும். ஓகே, வரும்போது நான் ஸ்லீப்பரில் புக் பண்ணிட்டேன். அது டிக்கெட் கிடைக்காதனால இப்போ வந்து 3rd ஏசியில் தான் புக் பண்ணிருக்கோம். கரெக்டாக சேஃப்டி பர்பஸ்க்கு வந்து எல்லாமே எடுத்துக்கணும். ட்ராவல் இருப்பேன் சாதாரணமாக இல்லை, ட்ராவலு சோலோ ட்ராவலு நிறையா பார்த்து எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த பெப்பர் ஸ்ப்ரே வந்து பார்த்தோம், பிளிங்கிட் வந்து வேலை செய்யலை. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஏற்றாங்க, ஆனால் போக இருப்பாங்கன்னு தெரியல. கரெக்டாக ஆக்ரா நியூ டெல்லி போகுது இந்த ட்ரெயின். வந்து வரும்போது பெரிய சம்பவம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. போகும்போது 3rd ஏசியில் ஜம்முன்னு போயிடுவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 நாள் ட்ராவல் பண்ணி 17, 18, 19 வந்து ஏர்லி மார்னிங் 2:30க்கு இறங்கும் ஆகுறாங்க. கரெக்டாக நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் நம்ம போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்பாட்டை வந்து அட்டன் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து ஸ்விக்கி ஆர்டர் போட்டது வந்துருச்சு. நம்ம சாப்பிட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு தூங்கிடலாம். நாளைக்கு காலையில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். காலையில் பேசலாம். ஓகே, டாட்டா பாய், குட் நைட். ஓகே, ஃபைனலாக வந்து நெல்லூரில் வந்து ஸ்விக்கி ஆர்டர் பண்ணிட்டோம். மினி டிஃபனு ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த சீரீஸோட பேர் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் ஒரு ரயில் பயணம். சீரீஸோட பேர் அதுதான். இதில் 4 எபிசோடு வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஏதாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஆன்மீக வீடியோ இருந்தாலும் சரி, ரொமான்டிக் வீடியோ இருந்தாலும் சரி, அவன் ஃபோனை தேடி வந்து செய்கிறோம். மன்சிரியல்னு ஒரு ஸ்டேஷனில் வந்து இருக்கும். நைட்டு வந்து சரியான தூக்கம். இன்னைக்கு காலைல ஃபுல்லாக நம்ம பயணத்தெல்லாம் இருக்க போகிறோம். தடாக்கல்லி அந்த ஸ்டேஷன் தான் வந்துருவோம். பையா பயங்கரமான ஹெல்ப் பண்ணாரு. சரி, முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வீடியோவும் அந்த நேரத்தில் போஸ்ட் பண்ணோம், நம்ம ஷூட்டும் பண்ணுவோம். ரொம்ப சிக்கமாக இருக்குது. பரவாயில்ல, இது ஒரு ஜாலியாக தான் இருக்குது. அதாவது எல்லா ஃபீல்டுலேயும் வந்து ரிஸ்க் இருக்க தான் செய்யும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, ஆனால் வெளியே யாருக்கும் தெரியல. பின்னாடி இருக்காருல அந்த பையன், அவர் நம்ம தோஸ்த் ஆகிட்டாரு. நம்ம ஸ்டேஷன் தான் வரும். నా పేరు అబ్దేశ్. చెన్నైలో ఆగ్రాలో தாஜ்மஹல். மூஞ்செல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸ்லீப்பர்லாம் போட்டால் காலி. அதாவது பயணம் பண்ணுங்க, ஒரு அமைதி, ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள ஒரு உருவாகும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ப்ளூ கலர் பெட்டி வந்து ஃபர்ஸ்டெல்லாம் இருக்கும். இப்போ அதுதான் வைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலரில் மாற்றிட்டாங்க. ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபுல்லாக நாக்பூர் ஒரு ஜங்ஷனு, அதுக்கு மெயினான ஜங்ஷனு. நாங்கள் இறங்கி சம்சா சாப்பிட்டோம். இங்கே வந்து ஆரஞ்சு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பையா வாங்கிட்டாரு. ஒரு நண்பர் கிடைச்சிடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 1998 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஆக்ராவில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இவர் தான் நம்மளுக்கு புதுசாக கிடைச்ச ஃப்ரெண்டு. ஹாய்ண்ணா, நம்ம ஆக்ரா ரீச் ஆகிட்டோம் ஃபைனலாக. இவ்வளோ ரூம் இருந்துட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் தாஜ்மஹாலை போய் பார்த்துட்டு அங்கே ஓயோ இல்லை ஹாஸ்டல் எடுத்துடலாம். அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆக்ரா ஃபோட்டோ பார்த்துட்டு வீட்டுக்கு டாட்டா பாய் சொல்லி, ஆனால் ஸ்டேஷனை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா பயங்கரமாக ஏமாத்துறானுங்க. அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க, பேகை பிடிச்சி இழுத்து ஆட்டோலேயே உட்கார வைக்கிறானுங்க. வா பையான்னு அதெல்லாம் இது பண்ணிட்டு, நம்ம சீரீஸோட பேர் பார்த்தீங்கன்னா நீண்ட ஒரு ரயில் பயணம். இது எபிசோடு 1 சென்னையிலேருந்து ஆக்ரா ட்ரெயினில். அது எபிசோடு 1 நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். எபிசோட் 2, எபிசோட் 3, அதாவது எபிசோட் 5 நிறைய பிளான் இருக்குது. நான் போக சொல்கிறேன். உங்களின் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. உங்களின் ஆதரவு தான் என்னோட அடுத்த முயற்சி.